مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات، كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றவற்றுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கஸீதத்துல் புர்தாவிலே 3வது பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் குறித்து ஆசிரியர்கள் படித்த கவிதைகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நேற்றைய பாடத்தில் நபி அவர்களுக்கு அவர்கள் தானாக ஏழ்மையை விரும்பி கொண்டது, அதே போல் அவருடைய இரவு நேர வணக்கம் எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய பசி எவ்வாறு இருந்தது, அதே போல் மலைகளெல்லாம் அவர்களிடம் வந்து நான் தங்கமாகவும் வெள்ளியாகவும் மாறி நீங்கள் போகக்கூடிய இடங்களெல்லாம் சென்று உங்களுடைய வருவேன் என்று கூறிய போதும் நபி அவர்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் என்பது குறித்த செய்தி. நபி அவர்களுடைய பற்றற்ற தன்மையை அது உறுதிப்படுத்துகிறது. அவர்களுடைய கடுமையான தேவை இருந்த நிலையிலும் பாவத்தின் பக்கம் திரும்பவில்லை என்பது குறித்த செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இன்ஷா அல்லாஹ் பைத்து 33, 34, 35, 36 இந்த 4 பைத்துகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் பைத்து ஓதி காண்பிக்கப்படுகிறது. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. وكيف تدعو إلى الدنيا نظورة من لولاه لم تخرج الدنيا من العدم. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجوم. نبينا الآمر الناهي فلا أحد أبر في قولي لا منه ولا نعم. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பைத்து 33வது பைத்து ஆசிரியர்கள் நபி எவ்வாறு போலுகிறார்கள் என்று பார்ப்போமா? கைஃப மேலும் எவ்வாறு, கைஃப ததுஉ இலா துன்யா லலூரத்து மன் லௌலாஹு லம் துக்ரிஜ் துன்யா மினல் அதமி. கைஃப எவ்வாறு, ததுஉ அலைக்கும், அதாவது அத்தலபு வல் மைல் தேடுதல், சாயுதல் அப்படிங்கிற பொருத்தத்தில் அந்த அர்த்தத்தில் வரும். கைஃப ததுஉ எவ்வாறு அது வரும், அது தேடும், சாயும், இல துன்யா துன்யாவின் பக்கம் அவர் எவ்வாறு சாய்வார். தரூரத்து தேவை, தரூரத்து ஷித்தத்துல் ஹாஜா கடுமையான தேவை, மண் ஒருவருக்கு இருக்கிறதே அப்படிப்பட்ட கடுமையான தேவை இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் சாய்வார்கள்? ஆச்சரியமா கேட்கறது. கைஃப அப்படிங்கிறது இஸ்திஃபாம் இஸ்தின்காரி பிமானன் நஃபி,
அதாவது நஃபியோடைய அர்த்தத்தில் லா ததுஉ அப்படின்னு அர்த்தம். எப்படி அழைப்பாங்க? அவரையும் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் எப்படிப்பா அதை போய் கேட்பார் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதே தான் கைஃப. கைஃப அது எப்படிப்பா கேட்பாங்க? ததுஉ அவர் எவ்வாறு அழைப்பார், சாய்வார், துன்யாவின் பக்கமாக தேடுவார். தரூரத்து மன் கடுமையான தேவையுடைய அந்த ஒரு மனிதர் நம்சாசம் அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் திரும்புவார்கள், சாய்வார்கள், தேடுவார்கள். லவ்லாஹு லவ்னா ஆகியிருந்தால், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் லவ்ங்கிற வார்த்தை. லாஹு லானா இல்லை, ஹூ அவர் இல்லை என்றால், யார் அந்த ஹூ? நம்சாசம் அவர்கள் இல்லை என்றால், லம் துஹ்ரிஜித் அஹ்ரஜ யுஹ்ரிஜ் துஹ்ருஜ் வெளியாகுதல், வெளியாக்கப்படுதல். லம் துஹ்ருஜ் அப்படின்னா வெளியாக்கப்பட மாட்டாது, வெளியாகி இருக்காது. லவ்லாஹு அவர் இல்லை என்றால், அவர்கள் நம்சாசம் அவர்கள் இல்லை என்றால், லம் துஹ்ரஜ் வெளியாகப்பட்டிருக்க மாட்டாது. என்னது? துன்யாவே வந்திருக்காது. நம்சாசம் அவர்கள் இல்லை என்றால் துன்யா வெளியாக்கப்பட்டிருக்க மாட்டாது. எதிலிருந்து? மீனல் அதமி இல்லாததில் இருந்து. அதம்னா இல்லாத ஒன்று, எம்டி இல்லாமல் இருக்கும், அது பேர் அதம். இப்போ இல்லாத ஒரு பொருளிலிருந்து துன்யா என்பது நபி அவர்கள் இல்லை என்றால் வெளியே வந்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த நபி அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் சாயக்கூடியவராக, கடுமையான தேவையுடைய அந்த மனிதர் நம்சாசம் அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் சாயக்கூடியவர்களாக, துன்யாவை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு கைஃப எவ்வாறு? ஆச்சரியமாக கேட்குறது. ஒரு கைஃப ததுஉ சாய்வார்கள், இல துன்யாவின் பக்கம். தரூரத்துமன் கடுமையான தேவையுடைய அந்த நம்சாசம் அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் செய்வாங்க? ஏன்னா லவ்லாஹு நபியவர்கள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால், லம் துஹ்ரஜி துன்யா என்பது வெளியாக்கப்பட்டிருக்க மாட்டாது. மீனல் அதமி ஒன்றும் இல்லாததிலிருந்து துன்யாவே வெளியாகி இருக்காது. துன்யாவே யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டதோ அந்த துன்யாவை நோக்கி எப்படி அந்த கடுமையான தேவையுடையவர் சாய்வார், தேடுவார் அப்படின்னு ஆசிரியர் கேட்கறாங்க. நம்சாசம் அவங்களை முன்னிலைப்படுத்தி கேட்கறாங்க. சரி, என்ன சொல்ல வர ஆசிரியர் பாருங்களேன். கைஃப எவ்வாறு? ததுஉனா ஏற்கனவே சொன்ன மாதிரி தலபு வல் மைல் தேடுவது, சாய்வதுங்கிற அர்த்தத்தில் வரும். துன்யாங்கிறது ஃபுஅலா வஸன்ல வருது. ஃபுஅலா அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டென்ஸ், இஸ்மு தஃதீல். அஃஅலு ஃபுஅலா, ஆண்பாலுக்கு அஃஅல் வரும், பெண்பாலுக்கு ஃபுஅலா வரும். தனா அப்படின்னா கீழானதுன்னு அர்த்தம். ரொம்ப லோ திங், LOW லோ திங், ரொம்ப கீழான ஒன்று தனா அப்படின்னா. அதுனா ரொம்ப கீழானதுன்னு அர்த்தம். அதோடைய பெண்பால் தான் துன்யான்னு. அப்போ அதோடைய மொழி ரீதியான பொருள் மிக கீழானது. பேர்ல எல்லாம் கீழானதுன்னு வச்சிருக்கான். துன்யா கீழானது, துன்யாவின் பக்கம் இல்ல துன்யா அலா வஸ்னி ஃபுஅலா அப்படின்னு போட்டாங்க. லரூரத்துனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷித்தத்துல் ஹாஜா கடுமையான தேவையுடையவர். அப்படிப்பட்ட மனிதர் எவ்வாறு தேடுவார் துன்யாவின் பக்கம்? லவ்லாஹு லம் துஹ்ரிஜ் நபியவர்கள் மட்டும், லவ்லா உஜூதிஹி நபியவர்கள் வந்திருக்காவிட்டால், லம் துஹ்ரஜி துன்யா மினல் அதமி துன்யா என்பது இல்லாமல் இருந்திருக்கும். நபியவர்கள் வந்ததுனால துன்யாவே அல்லாஹ் படைச்சான். அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க அதோடைய ஷரஹ்ல அல்லாம பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ். லஸ்தமர்ரத்தி துன்யா அலா அதமிஹா வலம் தூஜது நபியவர்கள் மட்டும் பூமியிலே பிறந்திருக்காவிட்டால், நபியவர்கள் மட்டும் அல்லாஹ் படைக்காவிட்டால், இந்த பூமியை அல்லாஹ் அந்த அதமிலே வச்சிருப்பான். இல்லாமே பூமிங்கிற ஒன்னே இல்லாம இருந்திருக்கிறோம். நபியவர்களுடைய வருகையின் காரணத்தினால்தான் அல்லாஹ் பூமியே படைச்சான் அப்படின்றதோட விளக்கத்தில் எழுதுறாங்க. அப்படிப்பட்ட நபியவர்களுடைய எந்த நபிக்காக வேண்டிதான் பூமி படைக்கப்பட்டுச்சோ அந்த நபி எப்படி இந்த பூமியின் பக்கம், கீழான துன்யாவின் பக்கம் தேவையுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப உயர்த்தி சொல்றாங்க. ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்ட, தபரானில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான செய்தி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிஸாஸம் சொன்னாங்க, லம்மக்தரஃப ஆதமுல் ஹத்தியத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் எல்லா பக்கமும் சுற்றி திரியுங்கள் நீங்கள் உங்கள் மனைவியும், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் பக்கம் மட்டும் செல்லாதீர்கள், வலா தக்ரபா நெருங்க கூட செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆனால் ஷைத்தான் அவங்களை வழிகெடுத்து ஆசை வார்த்தைகள் பேசி சத்தியம் பண்ணி இது மாதிரியான செயல்களை ஈடுபட்டு ஷைத்தான் அவங்களை சாப்பிட வச்சிருவான். அவங்க அந்த பாவத்தை செய்ததன் காரணத்தினால அவங்கள் பூமியில் அனுப்பப்பட்டார்கள். இஹ்பிது மின்ஹா ஜமியா எல்லாரும் இந்த பூமியில இறங்கிருங்கள் சொர்க்கத்திலிருந்து நல்லா சொன்னாங்க. அப்போ பூமியில வந்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பல நாள் தௌபா செய்யறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தனித்தனி அல்லாஹ் இறக்குறான். அல் பிதாயா நிஹாயா கிதாபுகள்ல தெளிவா இது போட்டிருக்காங்க. அல்லாம இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதின அல் பிதாயா நிஹாயா ரொம்ப ஃபேமஸான ஒரு கிதாபு. வரலாற்று சம்பந்தமா நம்ம ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ் படைப்ப ஆரம்பிச்சது அந்த கலம்ல இருந்து இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி வாழ்ற வரைக்குள்ள வரலாறு அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்தியாவில் இருக்கிறான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜித்தால இருக்கிறான். 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் பாவமன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் உருவாக ஆகியிருப்போம். துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இந்த நிலையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா ரப் அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் லம்மா கஃபர்துலி. யா அல்லாஹ், என்னுடைய இரட்சகா, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் நான் கேட்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்ட்டு யார் கேட்கிறா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்படலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மண்ணா குலைக்கப்பட்டு அல்லாஹ் படைப்பதற்கு முன்னாலே நபியாக்கிட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பூத உடல் கொடுக்கப்பட்டு படைக்கப்படலை. இப்போ நுபுவத், நபியோடைய நுபுவத் எப்போ வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ஹாக்கிம்ல பதிவு செய்யான செய்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில அந்த களிமண்ணா இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் நபியாகிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு உடல் கொடுக்கப்படலை. இப்போ அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நான் பாவ மன்னிப்பு தேடுறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்ட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான், யா ஆதம் வ கைஃப அரஃப்த முஹம்மதன் வலம் அஹ்லுகுஹு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ எப்படி அறிஞ்சீங்க? நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்கவே இல்லையே, நீங்க எப்படி அறிஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரப் அன்னக லம்மா خلقتني بيديك ونفخت فيه من روحك رفعت رأسي فرأيت على قوائم العرش مكتوبا لا إله إلا الله محمد رسول الله. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தான கைகளால் என்னை நீ படைச்ச, உன்னுடைய ரூஹை என்கிட்ட நீ ஊதுன. அப்போ நான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்த்தேன், அர்ஷுடைய தூண்கள்ல எழுதப்பட்டிருந்துச்சு. என்ன எழுதப்பட்டிருந்துச்சு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, திருத்தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அர்ஷுடைய தூண்கள்ல எழுதியிருக்கிறான். இதை நான் பார்த்தேன், யா அல்லாஹ், என்னை படைச்ச உடனே என் தலையை உயர்த்தி அதை பார்த்து நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஃபஅலிம்து அன்னக லம் ததீஃப் இலா இஸ்மிக இல்லா அஹப்பல் ஹல்கி இலைக. எனவே எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ உன் பேரோட ஒரு ஆளுடைய பேரை நீ சேர்த்து வச்சிருக்க அப்படின்னா அந்த ஆளை நீ எந்த அளவுக்கு நேசிப்ப. படைப்புகள்லேயே உனக்கு நேசமான ஒரு ஆளோட தான் உன்னுடைய பேரை நீ சேர்த்து வச்சிருக்கிற. அவருடைய பேரை உன்னுடைய பேரோட சேர்த்து வச்சிருக்கன்னா அந்த படைப்புகள்லேயே உனக்கு மிக பிரியமான ஆளாத்தான் இருக்கும் அப்படின்றத நான் விளங்கி கொண்டேன். எனவே என்னை நீ மன்னிச்சிரியா அல்லா அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால கேட்கிறான். قال الله تعالى, அல்லாஹ் சொல்கிறான், சதக்த யா ஆதம், ஆதமே உண்மை சொன்னீர்கள். இன்னஹு லா உஹிப்புல் ஹல்க இலைய. அவர் இருக்கிறார முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்புகளிலே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அவர்தான். உதுஉனி பிஹக்கிஹி ஃபக்கத் கஃபர்து லக. அவர்களுடைய பொருட்டான நீங்க என்னை அழைச்சிங்க, அதன் காரணத்தினால நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வார்த்தை சொல்றான், ஒலவுலா முஹம்மது மா ஹலக்துக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நான் உங்களை படைத்திருக்க மாட்டேன் நல்லா சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்காமல் அல்லாம வச்சிருந்தான்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை சொல்லி என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொன்னாங்கிற செய்தி ஹாக்கிம்ல பதிவு சரியான செய்தி. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கொண்டு பாவமன்னிப்பை பெற்றார்கள். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்படலை அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டிருந்தா உலகமே படைக்கப்பட்டிருக்காது. அதான் சொல்றாங்க. அதாவது விளக்கோல் இன்னும் தெளிவா போடுறாங்க. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித குலத்தின் தந்தையாக ஆக்கியிருக்கிறான். அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். சஹரல் ஷம்ஸ வல் கமர், சூரியனை வசப்படுத்தி கொடுத்தான், சந்திரன் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான், இரவு எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான், பகல் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான், அதே மாதிரி கப்பல்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா படங்களும் சொல்றான் குர்ஆன்ல. கலக்கலக்கும் மாஃபில் அது ஜமியா, உங்களுக்காக வேண்டிதான் பூமியில உள்ள எல்லா விஷயத்தையும் நம்ம படைச்சோம் அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மளை பத்தி சொல்றான். பூமியை படைச்சது, பூமியில உள்ள எல்லா விஷயத்தையும் படைச்சது மனித குலமே உங்களுக்காக வேண்டி நல்லா சொல்றான். இன்னொரு இடத்துல சொன்னோம், சஹர லக்கும் ஷம்ஸ வல் கமர தாயிபைன் வசஹர லக்கும் லைல வன் நஹார். இரவு பகல் சூரியன் சந்திரன் எல்லாம் உங்களுக்காக நான் வசப்படுத்தி கூட நல்லா சொல்றான். மனிதனுக்காக வேண்டி மனித குலத்துக்காக வேண்டி அல்லாஹ்
இந்த உலகத்தை படைச்சான். அந்த உலகத்தை அல்லாஹ் யாருக்காக வேண்டி படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எதற்காக படைச்சான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை படைக்கலன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரியுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் படைக்கலன்னா உலகத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற செய்தி நமக்கு இதுல இருந்து புலப்படுது. அதான் ஒவ்வொரு சபப் ஃபி உஜூதி குல்லி ஷைஇன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் ஒவ்வொரு பொருள் வெளியாவதற்கான காரண கர்த்தாவாக இருந்தாங்க. அப்போ அப்படி உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கீழான இந்த துன்யாவை தேடி போவாங்க, தன்னுடைய கடுமையான தேவை ஏற்படுத்தினாலும் இந்த துன்யாவின் பக்கம் எப்படி மீளுவாங்க, தேடுவாங்க அப்படின்ட்டு ஆசிரியர் அவங்க அழகான முறையில் கேட்குறாங்க. இன்னொரு செய்தி பைஹக்கியில் பேசப்பட்ட ஒரு செய்தி விசுவாசம் சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இத்தஹதல்லாஹ் இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னோட நேசராக எடுத்துக்கொண்டான். மூசா நஜியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடன் பேசக்கூடியவராக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். வத்தஹதனி ஹபீபா, என்னை அல்லாஹ் ஹபீபாக எடுத்துக்கொண்டான். நபிஸல் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீல் ஆக்கிட்டான், மூசா அல்லாஹ் நஜி ஆக்கிட்டான், என்னை அல்லாஹ் ஹபீப் ஆக்கிட்டான். மக்கள் பிறகு சொன்னாங்க, வஇஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் என்னுடைய பெருமையின் மீதும் ஆணையாக, லஊசிரன்ன ஹபீபி அலா ஹலீலி வ நஜியி, என்னுடைய ஹபீபாகிய உங்களை நான் என்னுடைய ஹலீலை காட்டிலும் நஜியை காட்டிலும் உங்களை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு நபிஸாசம் பார்த்து அல்லாஹ் சொல்வதாக உள்ள செய்தி பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டது. அப்போ நபிஸாசனம் அவர்கள் தான் எல்லா படைப்புகளிலும் சிறந்தவங்க. அவர்கள் வெளியாகவில்லை என்றால் வெளியாகி இருக்காது. அல்லாஹ் ஆசிரியர் அழகா கேட்குறாங்க, கைஃப எவ்வாறு ததுஉ தேடுவார்கள், இல துன்யா துன்யாவின் பக்கம் எவ்வாறு தேடுவார்கள், துன்யாவை எவ்வாறு அதன் பக்கம் சாய்வார்கள், லரூரத்துமன் கடுமையான தேவையுடைய அந்த நபிஸாசம் அவர்கள் துன்யாவின் பக்கம் எப்படி திரும்புவாங்க? ஏன்னா அந்த துன்யாவே லவ்லாகும் அவர்கள் இல்லை என்றால் லம் துஹரஜி துன்யா, துன்யா என்பது வெளியாக்கப்பட்டிருக்க மாட்டாது, மினல் அதமி ஒன்றுமில்லாதிலிருந்து துன்யா வெளியாக்கப்பட்டிருக்க மாட்டாதுன்னு ஆசிரியர் அழகான முறையில் சொல்றாங்க. பத்ன பைத்து படிப்போமா? وكيف تدعو إلى الدنيا ضرورة من لولاه لم تخرج الدنيا من العدم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்த பைத் பாருங்க, ரெண்டாவது பைத்து, அதாவது 34வது பைத், முக்கியமான பைத். முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வத்தகலைனி வல் ஃபரீகைனி மின் உருபின் வ மின் உஜுமி. ரொம்ப ஃபேமஸான பைத்து, முக்கியமான பைத்தும் கூட. முஹம்மதுன் இப்போதான் முதல்ல அல்லாமா பூசி ரஹ்மத்துல்லாஹ் நபிஸாசமுடைய பேரை கொண்டு வராங்க. இவ்வளோ பைத் எத்தனை? 34 பைத்து, 33 பைத்து நபியோட பேரே கொண்டு வரல. முதல்ல உள்ள ஆரம்ப பைத்துகள்ல முதல் 12 பைத்துகள்ல யார் மீது காதல் கொண்டிருக்கிறேன் காதலையே மறைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் காதல் கொண்டுக்கதை ஒத்துக்கிட்டாங்க 7வது பைத் 8வது பைத்துல. அதுக்கப்புறம் தன்னுடைய நஃப்ஸு அதோடைய தீமை விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கப்படுத்தினாங்க. இப்பதான் நபிஸாசம் அவங்களே கொண்டு வராங்க. நபியோடைய புகழ்ல நபியோட வார்த்தை இந்த 34வது பைத்துல இருக்குது. முஹம்மதுன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் கௌனைனி, சய்யித் அப்படின்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். கௌனைன், கவுனுன்னா கவுனானி, அதோடைய தஸ்னியான கவுனானி. கவுனுன் அப்படின்னா படைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். கவுனானினா என்ன? 2 படைப்புகள், 2 முக்கியமான படைப்புகள் என்ன? அஸ்ஸமா வல் அர்து, வானம் பூமி. அந்த 2 கவுன், அது இலாஃபத்துல கவுனைன் இருக்குச்சு. அது விளக்க வேண்டாம், அது தெரியும், ஆலிமாவா இருக்கிறதுனால. சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் கௌனைனி, வானம் பூமி அவைகள் உள்ள எல்லாவற்றிற்கும் அவர்கள் தான் தலைவர். சய்யிதுல் கௌனைனி, வானங்கள் பூமி ஆகிய எல்லாவற்றிற்கும் அவர்கள் தான் தலைவர். அப்போ கடைசி உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். சகலைனி, சகலைன் அப்படின்னா 2 கூட்டத்தார். யார் அது? மனித ஜின்கள். மனித ஜின்களுக்கும் அவங்க தான் தலைவர். சய்யிதுல் கௌனைனி வ சய்யிது சகலைனி. அப்புறம் அல் ஃபரீகைனி, அல் ஃபரீக் ஃபிர்குன் அப்படின்னா கூட்டம், ஃபரீகானி ஃபிர்கானினா 2 கூட்டம், ஃபரீகைனி அப்படின்னா அது இதாஃபத்துல வந்திருக்கு, அது 2 கூட்டம் தான். ஃபரீகைனி எப்படிப்பட்ட பெரிய 2 கூட்டம்? மின் உருபின் வ மின் உஜுமி, அரபிகளில் இருந்து ஒரு கூட்டமும் அரபிகளில் இருந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கும் தலைவர் அவங்க தான். அப்ப சய்யிதுல் கௌனைன் நபிஸாசம் அவங்க, சய்யிதுல் சகலைன் நபிஸாசம் அவங்க, சய்யிதுல் ஃபரீகைன் நபிஸாசம் அவங்க. அப்போ இப்போ
என்ன இதோட விளக்குறையில் போடுறாங்க பார்ப்போமா? முஹம்மதுன், முஹம்மதுனா என்ன? புகழப்பட்டவர். அவங்களுக்கு அவங்களுடைய பாட்டனார் முகம்மது அப்படிங்கிற பேரை அல்ல உள்ளத்துல போட்டா அவங்க அதனால முகம்மது அப்படின்னு பேர் வச்சாங்க. புகழப்பட்டவர். நபி யாராவது திட்டணும், நவுதுபில்லா எல்லாம் பாதுகாக்கணும் அப்படி நினைச்சாலுமே அவங்களோட பேரை சொல்லிதான் திட்டுவாங்க. அப்போ புகழப்பட்டவரே அப்படின்னு சொல்லி திட்டவே செய்வாங்க. அல்ல அப்படி ஒரு சிறப்பு முகமது சல்லாஹம் அவங்களுக்கு அந்த பேர்ல அல்ல வச்சிருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கோடி முஸ்லிம்கள் வசிக்கிறாங்க. உலகத்துல அதிகமா வைக்கப்படக்கூடிய பேர்கள் பார்க்கும்பொழுது முகமது சல்லாஹ், முகம்மதுங்கிற பேர் தான். நம்ம ஊர்லயே நம்ம வாழக்கூடிய பகுதியில் நிறைய பேர் முகமது. நம்ம குழந்தைகள், நம்மளுடைய மாப்பா, நம்மளுடைய சகோதரர்கள் இவங்களுக்கெல்லாம் முகமதுங்கிற பேர் இல்லாம கண்டிப்பா இருக்காது. ஒரு பேராது அப்படி இருக்கும், பறக்கத்துக்கு வைப்பாங்க. உலகத்துல அதிகமா வைக்கப்பட்டவங்களுடைய பேரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம்மதும் புகழப்பட்டவர், எல்லா நிலையிலும் அவங்க புகழப்பட்டவங்க தான். சையீத் அப்படின்னா தலைவர். அஷ்ரஃப் இன்னொரு அர்த்தம் இருக்குது, கண்ணியம் வாய்ந்தவர், மிக கண்ணியம் வாய்ந்தவர். சையீதுல் கவுனைனி, நான் ஏற்கனவே சொன்ன கவுனூன் அப்படின்னா படைப்பு, கவுனானி கவுனைனி ரெண்டு படைப்பு, ஒண்ணு வானம் பூமி. அப்படி இல்லாததுதான் இன்னொரு அர்த்தம் போடுறாங்க, துன்யா ஆஹிரா. வானம் பூமியுடைய தலைவரும் அவர்கள்தான், இம்மை மறுமையின் தலைவரும் அவர்கள்தான். சையீதுல் கவுனைனி, இரண்டு வானங்கள் பூமியுடைய தலைவரும் அவர்கள்தான், இம்மை மறுமையின் தலைவரும் அவர்கள்தான். அசகலைனி, சகலைனா ரெண்டு கூட்டம், பெரிய மணி கூட்டம், ஜின் கூட்டம், மனிதர்களுடைய கூட்டம், ஜின் கூட்டம். சகலானி அப்படின்னா ரெண்டு கூட்டம். சக்கலைனி இலாபத்துல வந்திருக்குது. இப்போ சக்கலைனி இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு அவங்க விளக்கத்தில் எழுதும் போது இப்படி போடுறாங்க, என்னமா சும்மியா பி சக்கலைனி லியஸ்காலிஹிமா அல்ல. ஏனென்றால் மனிதர்களும் ஜின்களும் ஏன் சக்கலுன் சக்கீலுன்னா கடுமை, அதாவது கனமானதுன்னு அர்த்தம். அப்போ பூமியே மனிதர்களும் ஜின்களும் கனமாக்கியதனால் அவர்களுக்கு கனமானவர்கள் பேரு, ரெண்டு கனமானவர்கள் பேரு சக்கலைனி, ரெண்டு கனமான பெரிய கூட்டம்னு அதுக்கு பேரு. இன்னொரு விளக்கம் எழுதுறாங்க, அவுலி அன்ன துனூப அஸ்கல் துகுமா, அவர்கள் இருவருடைய பாவம் மிக கனமாக இருந்ததனால் அவர்கள் சக்கலானின் பேர் வச்சுன்னு எழுதுறாங்க. அப்போ மனித ஜின்களுடைய தலைவர் நபிசாசம் அவர்கள், வானம் பூமியுடைய தலைவர் நபிசாசம் அவர்கள், இம்மை மறுமையின் தலைவர் நபிசாசம் அவர்கள். அப்புறம் போடுறாங்க வல் ஃபரீகைனி, ஃபரீகைனி ரெண்டு கூட்டம், பெரிய கூட்டம். என்ன கூட்டம்? மின் உருபின் அரபிகளுடைய பெரிய கூட்டம், மின் உஜுமி அஜமுகள் அரபி அல்லாதவர்களுடைய பெரிய கூட்டம். அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அனைவரும் அரபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். உருபு, இது ரெண்டு கிராத் இருக்குது. இந்த ரெண்டு கிராத் இருக்குது, உருபு உஜும். ஐனுக்கு பேஷ் போட்டு ராகு சுக்குன் வச்சு உருபு. அதே மாதிரி உஜுமுக்கும் அப்படிதான், ஐனுக்கு பேஷ் போட்டு ஜீமுக்கு சுக்குன் வைக்கணும். உருபுன்னு சொன்னா அங்க உஜுமுன்னு வசிக்கணும். இன்னொரு கிராத் என்னன்னா அரபு அஜம், ஐனுக்கு ஜபர் ராகு ஜபர் அரபு. அதே மாதிரி அஜம் அஜாயிம் அஜம். ஒன்னு உருபின் வமின் உஜுமின் அப்படின்னு ஓதணும், அப்படி அரபியும் வமின் அஜமி அப்படின்னு ஓதணும். இப்போ இது ரெண்டு கிராத் இருக்குது. இப்போ உருபுனா அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட அரபியர்கள் குறிக்குது. உஜும் அப்படிங்கிறது அரபி மொழி அல்லாதவர்களை குறிக்குது. அப்ப அரபியா இருந்தாலும் சரி, அரபி அல்லாதவர்களும் சரி, ரெண்டு பேருக்கும் தலைவர், பெரும் கூட்டத்துடைய தலைவர். உலக மக்களை ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஆசிரியர். ஒன்னு அரபியர்கள், இன்னும் அரபி அல்லாதவர்கள். இப்ப அரபியர்களாக இருக்கட்டும், அரபி அல்லாதவர்களும் ரெண்டு பேருடைய தலைவர் நபிசாசம் அவங்க தானா. நம்ம ஹஜ்ஜத்துல் வதால் நபிசாசம் அவங்க பேசினாங்கல்ல, அரபியர்கள் பத்தியும் அஜமிகள் பத்தியும். எந்த அரபியும் அஜமியை காட்டிலும் சிறந்தவர் அல்ல, எந்த அஜமியும் அரபியை காட்டிலும் சிறந்தவர் அல்ல. அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அரபி மொழியை தாய்மொழியாக அல்லாதவர்களை காட்டிலும் சிறந்தவங்க கிடையாது. அரபி மொழியை தாய்மொழியை கொள்ளாதவர்கள் அரபி மொழியை தாய்மொழியை கொண்டவர்களை காட்டிலும் சிறந்தவங்க கிடையாது. எல்லாரும் சமம் தான் இறைவன் முன்னாடி. என்றாலும் அவர்களை மிக சிறந்தவர் தக்வாவில அல்லாட்ட யார் நெருக்கமா இருக்கும் அவங்கள தான் உங்களை சிறந்தவங்க சொன்னாங்க. அப்போ முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சையீதுல் கவுனைனி, வானம் பூமி இம்மை மறுமையின் தலைவர் அவர்கள் தான். சகலைனி, மனு ஜின்னுடைய தலைவர் அவர்கள் தான். அல் ஃபரீகைனி, இரண்டு பெரும் கூட்டத்துடைய தலைவர். மின் அரபியும் மின் அஜமி, அரபு அல்லது அஜம், அந்த ரெண்டு கூட்டத்துடைய தலைவர் நபிசாசம் அவர்கள் தான் அப்படின்ட்டு ஆசிரியர் அழகா நம்ம சொல்லுவாங்க. பாருங்க பைத் புரியுதா பாருங்க. இன்னொரு இடத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம், நபிசாசம் அவங்க இம்மையிலேயே அவங்க தான் தலைவர், மறுமையிலேயே அவங்க தான் தலைவர். இப்போ உதாரணமா ஒரு கட்சியில ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, அந்த தலைவர் மிக திறமையானவரா இருக்கிறாரு. அதே கட்சியில ஒரு தொண்டனும் இருப்பான், அந்த தொண்டனும் அதிகமா திறமை உள்ளவரா இருப்பான், ஆனா தலைவரா இருக்க முடியாது.
தலைவருக்கு இருக்கக்கூடிய திறமையை காட்டிலும் தொண்டருக்கு அதிகமான திறமை இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் நம் சாசம் அவங்க எல்லா நிலையிலும் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லாரும் நபிமார்கள் எல்லாரும் காட்டிலும் அவங்க தான் சிறந்தவங்க. நபிமார்களுக்கு தொலை வச்சாங்க. நம்சாசம் அவங்களுக்கு பேர் உண்டு, சையீதுல் முர்சலீன், நபிமார்களின் தலைவர், ரசூல்மார்களின் தலைவர். மிஅராஜ் பயணத்துல போகும் பொழுது இஸ்ரா மிஅராஜ் 2 நடந்துச்சு. இரவு நேரத்தில் பைத்துல் முகத்தஸ்ல புறாக்களை போய் நபிமார்கள் கட்டக்கூடிய இடத்துல தன்னுடைய வாகனத்தை கட்டி நபிமார்கள் எல்லாரும் அங்க ஹாதிராக்கி இருந்தா நபிமார்கள் எல்லாருக்குமே நம்சாசம் தொலை வச்சாங்க. ஒரு பாட்டு கூட ஃபேமஸ் வரும்ல, யா மன் ஸல்லைத பிகுல்லில் அம்பியா அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்போ அரபி பாட்டு ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அது நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ அதுல என்ன அர்த்தம்? யாமன் ஸல்லைத பிகுல்லில் அம்பியா, நபிமார்கள் அனைவருக்கும் தொழு வைத்தவரே அப்படின்ட்டு நபிசாசம் பத்தி சிறப்பா வரும். அப்போ நபி எல்லா நபிமார்களுக்கும் தொலை வைச்சதுனால அவங்களுக்கு சையீதுல் முர்சலீன் ஒன் அம்பியா, நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவர். நாளைக்கு மறுமையில பார்த்தாலும் அவங்க தான் தலைவர். சொன்னாங்க, ஆனா சையீது வலதி ஆதம் வலா ஃபக்ர், ஆதமுடைய மகன்களுடைய எல்லாத்துடைய தலைவர் நான் தான், எனக்கு அதுல துளி கூட பெருமை கிடையாது. நபிசாசம் எவ்வளவு பணிவா சொல்றாங்க பாருங்க. ஆதமுடைய குழந்தைகளே நான் தான், எல்லாரும் என்னுடைய கீழே, என் கையில லிவாவுல் ஹம்துங்கிற கொடி இருக்கும், என் கீழே தான் எல்லா மக்களும் ஒன்று சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நபிசாசம் அவங்க சொல்றாங்க. அப்ப இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் தான் தலைவர். பாருங்க பைத்து புரியுதா பாருங்க. முஹம்மதுன் சய்யிதுல் கௌனைனி வஸகலைனி வல் ஃபாரிகைனி மின் உர்பி வ மின் உஜூமி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அடுத்த பைத் பாருங்க, முக்கியமான பைத் 35வது பைத். நபியுனல் ஆமிரு அன்னாஹி ஃபலா அஹதுன் அபர்ர ஃபீ கௌலி லா மின்ஹு வலா நஅமி. நபியுனா எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஆமிரு ஏவக்கூடியவராக இருக்கிறார், நன்மையான விஷயத்தை ஏவுகிறார். அன்னாஹி தீமையான விஷயத்தை விட்டு தடுக்கிறார். ஃபலா அஹதுன் யாரும் இல்லை, அபர்ர மிக உண்மையானவராக யாருமே இல்லை, நபியை காட்டிலும் மிக உண்மையானவர்களாக இல்லை. ஃபீ கவுலின் சொல்லக்கூடிய விஷயத்திலும் சரி, எப்படி சொல்லக்கூடிய விஷயம், மின்ஹு அதில் இருக்கிறது, வலா லாங்கிற சொல்ற விஷயத்திலும் சரி, வலா நஅமி ஆம்ங்கிற சொல்ற விஷயத்துல நாம் லான்னு சொல்றோம்ல, ஆம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கூட நபியவர்களை காட்டிலும் மிக உண்மையானவர்கள் சிறந்தவர்கள் யாருமே இல்லை. நபியுனா எங்களுடைய நபி, எங்களுடைய தூதர், ஆமிரோ ஏவுகிறார், அந்நாகி தடுக்கிறார், ஃபலா அஹதுன் யாருமே இல்லை, அபர்ர மிக சிறந்தவராக உண்மையானவராக, ஃபீ கவுலின் சொல்லில் கூட மிக உண்மையானவராக யாருமே இல்லை எங்க நபியை தவிர. லா மின்ஹு லா இல்லை, மின்ஹு அதிலே இருக்கிறது, ஒலா நஅமி ஆம் இல்லை அப்படிங்கிற விஷயத்துல கூட நபியவர்களை காட்டிலும் மிக அழகிய சொல் உண்மை சொல் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றாங்க. என்ன சொல்ல வராரு பாருங்களேன், அதோடைய ஷரஹ்ல போட்டிருக்காங்க. நபியுனா யாரது, ஹுவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் ஆமிரு ஏவுகிறார், என்ன தேவறாங்க, ஐபில் மஅரூஃப் நன்மையான விஷயத்தை நபி அவர்கள் ஏவுகிறார்கள். இஸ்மு ஃபாயில் மினல் அம்ர், அம்ரோட இஸ்மு ஃபாயில், அமர யஅமுரு உமுர் ஆமிருன் ஏவக்கூடியவர், அமீர் அமீர்னா என்ன, தலைவர், ஏவக்கூடியவர் செயலை, அமீர் சாஹிப். ஆமீர் ஏவக்கூடியவராக நபி அவர்கள் இருக்கிறார்கள் நன்மையான விஷயத்தை. தொலபுல் ஃபிஅலி நன்மையான விஷயத்தை தேடுவதற்கு, செயலை தேடும் விதமாக சொல்லுங்க, இது செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றது, இது அல் ஆமீர் நன்மையான விஷயத்தை ஏவறது, இது நபி அவர்கள் இருந்த சிஃபத். ஒன் நாஹினா இல்லை, அனில் முன்கர் தீமையான விஷயத்தை விட்டு தடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். மாஹூது மின நஹி வஹுவ தலபு தர்கி விடுவதை தேடுவது, இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க, மது வருந்தாதீங்க, விபச்சாரத்தில் ஈடுபடாதீங்க, தீய வார்த்தைகள் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க, இப்படி நபியவர்கள் சில விஷயத்தை தடுத்தாங்க தீமையான விஷயத்தை. அதனால நாகி தடுக்கக்கூடியவர். நபியுனா எங்களுடைய தலைவர், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தூதர். அல் ஆமிரு ஏவக்கூடியவராக இருக்கிறார், ஒன் நாகி தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஃபலா அஹதுன் யாருமே இல்லை அவங்க லெவல்ல, அபர்ர மிக உண்மையாளராக, ஃபலா அஹதுன் மினல் பரியத்தி அதாவது மனிதர்களிலிருந்து யாருமே கிடையாது, அபர்ர அத அஸ்தக
மிக உண்மையானவராக நபி அவர்களை காட்டும் யாரும் உண்மையானவங்க கிடையாது இந்த விஷயத்துல. சில பேர் சொல்லக்கூடிய செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடிய சொல்ல மாட்டாங்க. சொல்லும் செயலும் ஒத்திசைவாக இருந்த ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தான். என்ன சொல்றாங்களோ அதான் செய்வாங்க, என்ன செய்யறாங்களோ அதை நபி அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு பல தலைவர்கள், பல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அது செய்யறேன் இது செய்யறேன், உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பேன், உங்களுக்கு இந்த ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயத்தை நான் உயர்த்துவோம், இது மாதிரியா வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதை நான் அவங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சில தடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க ஆட்சி கட்டலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யறது இல்லை. நப்சாசம் அப்படி இல்லை. சொல்லலையும் செயல்லையும், ஏவக்கூடியதிலே தடுக்கக்கூடிய விஷயத்திலையும் நபியவர்களை காட்டிலும் மிக உண்மையாளர் யாரும் இல்லை. எந்த விஷயத்துல? ஃபீ கவுலின், சொல்லக்கூடிய விஷயத்துல, லா மின்ஹு வலா நாம், எந்த அளவுக்கு ஆமா இல்லை அப்படின்னு சொல்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நபியவர்கள் மிக உண்மையாளராக இருந்தாங்க. நபியவர்கள்ட்ட யாராவது ஒரு விஷயத்தை தேவைக்காக வேண்டி வந்தாங்கன்னா நபியவர்கள் ஒருபோது இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. தன்கிட்ட இருந்தா கொடுப்பாங்க, அப்படி இல்லாத பட்சத்துல நல்ல வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க, இல்லாச்சி வாக்குறுதி கொடுப்பாங்க. எனக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அனுப்புவாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல மிஸ்கின்கள் வராங்க, நம்ம என்ன செய்யறோம்? தேவையுடையவங்க வராங்க அப்படின்னா பணம் இருந்தாலுமே நமக்கு தேவைக்கு போய் மிஞ்சி, சில பேர் சாப்பாடு கேட்டாங்கன்னா நமக்கு சாப்பாடு போக மிஞ்சி ஏதாவது இருக்கும்ல, மீதமானது கொடுக்குறோம். பெருநாள் வந்து எதாவது கேட்டாங்க அப்படின்னா துணியிலே ரொம்ப மோசமான துணியை பார்த்து கொடுக்குறோம். அந்த சில பேர் அதுவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு பண வசதி இருந்தும், பல கோடிகள்ல லட்சங்கள்ல வீடு கட்டியும் இது மாதிரியான மிஸ்கின்கள் வீட்டு வாசல் தேடி வந்தா அவர்களுக்கு மிக குறைவான சதவீதம், குறைவான பொருளாதாரம் தான் கொடுத்து உதவுறாங்க. ஆனா நபி அவங்க அப்படி கிடையாது. நபி அவங்கள்ட்ட யாராவது கேட்டு வந்துட்டாங்க லான்னு சொன்னதே கிடையாது. ஆமா, ஒரு விஷயத்த நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, நீ எப்படி இருந்தாலும் அதை காப்பாத்துவாங்க. ஆம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில கூட நபியவர்களை காட்டிலும் யாருமே பலா அஹதுன் அபர்ர, மிக சிறந்தவராக இல்லை அப்படின்னு ஆசிரியவங்க சொல்றாங்க. இதுல விளக்குறையில என்ன போடுறாங்க பாருங்க. இந்த விஷயத்தை தான் போடுறாங்க. நிறைய விவாதத்துகள் போட்டு வராங்க, நேரம் கம்மியா இருக்கிறதுனால. பைத் உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். நபியுனா, எங்களுடைய நபி, அல் ஆமிரோ, ஏவுகிறார், ஒன்னாகி தடுக்கிறார்கள், ஃபலா அஹதுன், மிக சிறந்தவர் யாருமே இல்லை, யாருமே இல்லை, அபர்ர, மிக உண்மையாளர், ஃபீ கவுலின், சொல்லில் கூட, மின்ஹு, அதிலே, லா லா இல்லை, மின்ஹு, அதிலிருந்து, வலா நஅமி, நஅம் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட நபியை காட்டிலும் மிக சிறந்த சொல்லக்கூடியவர் யாருமே இல்லை. இப்போ பைத் புரியுதா பாருங்க. நபியுனல் ஆமீருன் நாஹி ஃபலா அஹதுன் அபர்ர ஃபீ கௌலி லா மின்ஹு வலா நஅமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். அடுத்த பைத் பாருங்க. 4வது பைத்துடைய பாடத்துடைய கடைசி பைத்து 36வது பைத். ஹுவல் ஹபீபு அல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு லிகுல்லி ஹவுலின் மினல் அஹ்வாலி முக்தஹிமி. ரொம்ப முக்கியமான பைத்து, ரொம்ப ஃபேமஸான பைத்து கூட இந்த பைத்து. ஹுவ, அவர், யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் ஹபீப், நேசிக்கக்கூடியவர், நேசிக்கப்படக்கூடியவர். அல்லதி, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், துர்ஜா, அவர்களுக்கு பக்கம் ஆதரவு வைக்கப்படும். ரஜா அப்படின்னு ஆதரவு வைத்தல், துர்ஜான ஆதரவு வைக்கப்படுதல், மஜ்ஹூல். துர்ஜா ஷஃபாஅத்துஹு, ஷஃபாஅத்துஹு, அவர்களுடைய ஷஃபாஅத்து ஆதரவு வைக்கப்படுமே, அப்படிப்பட்ட ஹபீபாகி அவர்கள். லிகுல்லி, எப்பொழுது? லிகுல்லி, ஒவ்வொன்றிற்கும். ஹவுல், ஹவுல் அப்படின்னா பயங்கரம்னு அர்த்தம். பயங்கர கடுமையான திடுக்கம். ஹவுலிம் மினல் அஹ்வால், அஹ்வால்ங்க ஹவுலுடைய பன்மை. அப்போ பயங்கரங்களிலிருந்து ஒவ்வொரு பயங்கரங்களிலும் அவர்களுடைய ஷஃபாஅத் என்பது ஆதரவிக்கப்படுமே, அப்படிப்பட்ட ஹபீப் அவர்கள். அல் அஹ்வாலி அல் முக்தஹிமி. முக்தஹிம் அப்படின்னா திடுக்கிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். திடீர்னு ஒண்ணு வரும்ல, ஆனா முக்தஹிம், திடீரென்று வரக்கூடிய மோசமான ஒவ்வொரு பயங்கரமான நிலைகளிலிருந்து நிலைகள், ஒரு நிலைமை, எல்லா நிலைமை பக்கமும் யாருடைய ஷஃபாஅத்து தப்பிப்பதற்காக வேண்டி ஆதரவு வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஹபீப் அவர்கள் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றாங்க. இப்போ என்னோட விளக்குறையில் என்ன போடுறாங்க பாருங்க. ஹபீப் அப்படின்னா அல் மஹ்பூபு லில்லாஹி வலி உம்மத்திஹி. அல் மஹ்பூப், ஹபீப் அப்படிங்கிறது ஃபஈல் வஸன். ஃபஈல் வஸன்ல வந்தா சில நேரத்தில் ஃபாயிலாவும் வரும், மஃபூலாவும் வரும். உதாரணமா சொல்றேன்னா, ரஜீம், இப்போ கத்தீல்னு வருது. கத்தீல் அப்படின்னா கொலை செய்யப்பட்டவர், மஃபூலுடைய
வசன்ல வருது. ரஹீம்னு வருது. ரஹீம்னா என்ன? அருள் செய்யக்கூடியவன். ஃபாயிலோடைய வசன். ராஹீம்ங்கிற வசன்ல தான் ரஹீம். ரஹீம்னு வந்தாலுமே அது ஃபாயிலோடைய வசன்ல வரும். ரஹீம்னா என்ன? நிகரற்ற அன்புடையவன், ரஹ்மத் செய்யக்கூடியவன் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ ஃபாயிலுடைய அர்த்தத்துல சில நேரத்தில் ஃபைல் வசன் வரும், சில நேரத்துல மஃபூலுடைய அர்த்தத்துல வரும். சில மாதிரி ரஜீம் விரட்டி அடிக்கப்பட்ட, கத்தீல் கொல்லப்பட்ட. அப்போ ஃபைல் வசன் சில நேரத்துல ஃபாயிலாம் வரும், மஃபூலாம் வரும். இந்த இடத்துல நம்ம ஃபாயில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அல் ஹபீப் நேசிக்கக்கூடியவர். யாரை? லில்லாஹி உம்மத்திஹி, அல்லாஹையும் அவர்களுடைய உம்மத்தையும் நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி விளக்குறையில எழுதுறாங்க. அப்போ ஹபீப் அப்படின்னா ஃபைல் வசன்ல வந்து ஃபாயிலா வந்துச்சு அப்படின்னா நேசிக்கக்கூடியவர். யாரை? அல்லாஹ்வையும் அவர்களுடைய உம்மத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள். இதே மஃபூலுடைய வசன்ல வந்துச்சு ஃபைல் அப்படிங்கிறது வசனு, ஹபீப் அப்படின்னா நேசிக்கப்படக்கூடியவர், அல்லாஹ்வாலும் அவர்களுடைய உம்மத்தாலும் நேசிக்கப்படக்கூடியவர்னு அர்த்தம் வரும். ஃபாயில் வசன்ல வந்தா அல்லாஹ்வையும் அவர்களுடைய உம்மத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள் ஃபாயிலுடைய வசன், செய்யக்கூடியவர். மஃபூலுடைய வசன் செய்யப்படக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துச்சுன்னா அல்லாஹ்வாலும் அவருடைய உம்மத்தாலும் நேசிக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஏன்னா நபி அவர்களை நேசிப்பது என்பது கட்டாய கடமை. ஹுப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன், ஒரு கவிதையில இப்படி வரும். ஹுப்புன் நபியி, நபி அவர்கள் மீது நேசம் கொள்வது, அலல் இன்சானி மனிதர்கள் மீது, முஃப்தரதுன் கட்டாய கடமை அப்படின்ட்டு ஒரு கவிஞர் சொல்லி காமிப்பாங்க. அப்போ நபி அவர்கள் மீது கண்டிப்பான முறையில் நேசம் வைப்பது ஃபர்து. நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கையை நம்ம சார்ந்து பிடிச்சிருந்தாங்க. அப்போ உமர் சொன்னாங்க, யார சொல்லலாம், என்னுடைய குழந்தைகளை காட்டிலும் என்னுடைய பெற்றோர்களை காட்டிலும் என்னுடைய எல்லா பொருளாதாரத்தை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை தவிரன்னாங்க. அப்போ உஸ்தாத் சொன்னாங்க, அவங்க ஃபேமஸான வார்த்தை, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி அஜ்மஈன். நீங்கள் ஒருபோதும் முழுமையான ஈமானை அடைய முடியாது. எப்போ? நான் உங்களுக்கு மிக பிரியமானவர்களாக ஆகுகின்ற வரை. எதை காட்டிலும்? உங்களுடைய குழந்தைகளை காட்டிலும், உங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும், உலக மக்கள் அனைவரை காட்டிலும், உங்களுடைய பொருளாதாரத்தை காட்டிலும், எல்லாத்த காட்டிலும், உங்களை காட்டிலும் நான் உங்களுக்கு பிரியமானவராக ஆக வேண்டும். உங்களுடைய உயிரை காட்டிலும் நான் பிரியமானவராக உங்களுக்கு நான் ஆக வேண்டும் அப்படின்ட்டு நபிசாசம் சொன்னாங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு நபி அவர்கள் தங்களுடைய உயிரை காட்டிலும் உயர்ந்தவர்கள் சொல்றாங்க. நபி அவர்களுக்கு ஒரு விஷயம் நடைபெறுது, நபி அவர்கள் விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம உயிருக்கு உயிரா காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. உயிருக்கு உயிரை அவரை நேசிக்கிறேன், எங்க அத்தா மேல எனக்கு உயிர், எங்க அம்மா மேல எனக்கு உயிர் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா உண்மையான உயிரான பிரியம் என்பது அத்தா அம்மாவை காட்டிலும் இருக்க வேண்டியதுதான், மனைவி மக்களை காட்டிலும் இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் எல்லாரை காட்டிலும் நபி அவர்கள் மீது அந்த பிரியம் இருக்கணும். பல தடவை நம்ம நபி அவர்கள் முஹப்பத்தை பத்தி பல இதுல நம்ம பார்த்துருப்போம். சுருக்கமா சொன்னா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு நம்சாசமுடைய சஹாபாக்கள்ல ரொம்ப முக்கியமானவங்க, நபி அவர்கள் மீது ரொம்ப நேசம் வச்சிருக்கக்கூடியவங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளால பிடிக்கப்பட்டு சிலுவையில அறையப்படுறாங்க. ரொம்ப நீண்ட சம்பவம். சுருக்கமா சொல்லும் பொழுது சிலுவையில அறையப்பட்டிருக்கிறாங்க, கை காலில் சிலுவையில அறையப்பட்டிருக்குது. பக்கத்துல இருந்த குறைஷிகள் எல்லாம் சில பேர் அம்பு எஞ்சி அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, சில பேர் கையில ஈட்டியை வச்சு குத்தி கிழிக்கிறாங்க, உடல்ல இருந்து சதைகள் தொங்கிட்டு இருக்கு, ரத்தம் வலிஞ்சு ஓடுது, கடுமையான முறையில காயப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அபு சுஃபியான் கேட்டாரு, இக்காலத்துல அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, வேற விஷயம். அபு சுஃபியான் கேட்டாங்க, ஹுபைபே, இந்த இடத்துல இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, சதை தொங்குது, ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்குது, கடுமையான வேதனையில இருக்கீங்க, இந்த நிலையில நீங்க நேசமா வச்சுக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்களான்னு கேட்கறாங்க. இருக்க வேண்டாம், இருப்பதை நீ நினைச்சு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொன்னாங்க, வல்லாஹி அல்லாமே சத்தியமா சொல்றேன், நபி அவர்கள் இந்த நிலைமையில இருப்பதே, நபி அவர்களுடைய காலில் முள்ளு குத்துவதை காட்டிலும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் இந்த இடத்துல வஃபாத் ஆகுது மிகப்பெரியது. நான் இருக்கிற வரைக்கும் நபி அவர்களுடைய அந்த காலில் முள்ளு குத்துற கூட நான் அனுமதிக்க மாட்டேன். நான் மௌத்தானாலும் பரவாயில்ல. எந்த நிலையில சொல்றாங்க பாருங்களேன், எந்த வலிஞ்சு ஓடி போயிட்டு இந்த நிலைமையில சொல்றாங்க, நபி அவர்கள் எனக்கு அவங்களுடைய காலில் முள்ளு குத்துறதை காட்டிலும் நான் என்னோட குடும்பத்தாரும் மௌத்தாவது மிக சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. நபி அவர்கள் எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருப்பாங்கன்னா அந்த நிலைமையில இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, செஞ்சுப்பாங்க. இப்போ இந்த படிப்பின் இந்த விஷயம்லாம் கேட்குறோம், படிப்பினைக்குரிய விஷயம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். நபி அவர்கள் மீது நம்ம அதிகமா முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக ஆகணும். அதோட வெளிப்பாடு என்ன? நபி சொன்னாங்க, அல் ஆமீர் ஏவக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கணும். நபி அவங்க அந்நாகியா இருக்கிறாங்க, தடுக்கக்கூடியவர்களா தங்க செய்யாதீங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வரணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ
இப்போ எங்கே போயிருந்தோம்? அல் ஹபீப், நபி அவர்கள் பிரியப்படக்கூடியவராக இருந்தார்கள் அல்லாஹ்வாலும் அவருடைய உம்மத்தாலும். அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவங்க? துர்ஜா, ஆதரவு வைக்கப்படும், ஷஃபாஅத்து, அவர்களுடைய பரிசீலனை. ஷஃபாஅத்னா பரிந்துரை. ஒரு காலேஜ் சீட்டு இல்லை, நம்ம ஊர் தலைவரை வச்சு ஒரு சீட்டு வாங்குறோம், நம்ம தெரிஞ்ச ஆள் தாங்க கொடுங்க அப்படி சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி நம்ம எதாவது பாவம் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக நம்ம பாவம் பண்ணாமல் இருக்க மாட்டோம். காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் பல பாவங்கள்லேயே உருண்டக்கூடிய நம்மளுக்கு நபியோட ஷஃபாத் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும். இப்போ நபியவர்கள் ஷஃபாத் செய்வாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என் உம்மத்தில் உள்ளவர் ஒரு பாவம் பண்ணியிருந்தால் மன்னிச்சிரு யா அல்லாஹ் ஷஃபாத் பண்ணுவாங்க. பின்னாடி நம்ம மனுஷரை விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் எத்தனை வகையான ஷஃபாத் இருக்குதுன்னு. இப்போ ஷஃபாத்துஹும், அவர்களுடைய ஷஃபாத் ஆதரவு வைக்கப்படுமே அப்படிப்பட்ட ஹபீபாகி அவர்கள். லிக்குல்லி, எப்பொழுது? லிக்குல்லி ஹவுலின், ஒவ்வொரு கடுமையான நிலையிலும், முஹவ்வஃப், பயப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைமையிலும், மினல் அஹ்வாலி, பயங்கரங்களிலிருந்து எல்லா பயங்கரங்களுக்கும் பயப்படக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும், முக்தஹிமி, திடீரென்று ஏற்படக்கூடிய பயங்கரங்கள், மறுமையுடைய பயங்கரங்களுடைய அந்த நேரத்தில் யாரோடைய ஷஃபாத் ஆதரிக்கப்படுமோ அவர்கள் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் அழகாக நம்மளை சொல்லுவாங்க. சரி, என்ன சொல்ல வராங்க பாருங்க. நபியவர்கள் ஷஃபாத் இருந்தால் மட்டும்தான் நம் சொர்க்கம் நுழைய முடியும். இந்த ஷஃபாத்தை கிட்டத்தட்ட 5 வகையாக பிரிக்கிறாங்க. பல ஷஃபாத் இருக்குது, சுருக்கமாக 5 வகையாக அங்கே பிரிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஷஃபாத், ஒவ்வொரு ஷஃபாத்தோட வகையை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 5 ஷஃபாத் அவங்க சொல்கிறாங்க. முதலாவது ஷஃபாத்துஹு ஃபி ஃபஸ்லில் கலாயி, மறுமை நாளில் கேள்வி கணக்கை கேட்பதற்காக வேண்டி ஷஃபாத் செய்யப்படும். அதாவது இப்போ ஒருத்தனுக்கு ரிசல்ட் வந்துட்டு, அந்த ரிசல்ட் பாஸாக ஃபெயிலான்னு தெரியல, அந்த ரிசல்ட்டை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியே பல விஷயத்தில் அவர் ஆழ்த்தப்படுறாரு, துன்பத்தில் ஆழ்த்தப்படுறாரு. இப்போ நினைக்கிறாரு ஃபெயில்னா அது வந்துட்டுமே, என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. அதை மாதிரி நாளைக்கு மறுமையில் மக்கள் கடுமையான பயங்கரத்தில் இருப்பாங்க. லிக்குல்லி ஹவுலி மினல் அஹ்வால், எல்லா அஹ்வால்கள் அவங்கள சூழ்ந்து இருக்கும். எந்த அளவுக்குன்னா சூரியன் அவங்க தலைக்கு மேலே வந்துடும். அவங்க பல பேர் வேர்வையில் பாவத்தை வந்தப்பறம் மூங்கிட்டு இருப்பாங்க. சில பேருடைய வேர்வை அவங்க கணுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய பாவத்தின் காரணமாக அவங்களோட வேர்வை வந்து முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சில பேர் பாவத்தின் காரணமாக வேர்வை வந்து நெஞ்சு வரைக்கும் இருக்கும், சில பேர் காது வரைக்கும் இருக்கும், சில பேர் வேர்வையிலேயே முங்கிடுவாங்க பாவத்தின் காரணமாக. இப்படி பல நிலைமைகள் மறுமையில நடக்கும். இப்படி எல்லாரும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாக்க வேண்டி ஒவ்வொருத்தரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டால் பல நாட்கள் அப்படியே எல்லாரும் இருப்பாங்க. இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போய், புகாரி முஸ்லிம் பேசப்பட்ட ஒரு செய்தி சொன்னாங்க, அண்ணா செய்யது அன்னாஸ் யௌமல் கியாமா, மனிதர்களின் தலைவராக மறுமை நாளில் நான் தான் இருப்பேன். அல்லாஹ் தாலா மனிதர்களிலிருந்து முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லாரையும் எல்லாம் ஒன்று சேர்ப்பான் ஒரே சப்புல. அப்போ கேட்கக்கூடியவர்கள்லாம் கேட்பாங்க, பார்க்கக்கூடியவங்க எல்லாம் நல்லா பார்ப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு யாராவது உதவி செய்யுங்களேன், நாங்கள் என்ன நிலைமையில தவிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் கேள்வி கணக்காக கேட்குறாங்க. சொர்க்க நரகம் 2வது விஷயம் தான், கேள்வி கணக்காக ஆரம்பிக்க வைங்க. இந்த கடுமையான இரும்பு தரையில, கடுமையான சூட்டில் எங்களால் இருக்க முடியல, பசியில் நிற்க முடியல. யௌமுல் கியாமான நிற்கக்கூடிய நாள்னு அர்த்தம். கியாம், காம யக்கூமு, கியாம்னு நிற்கக்கூடியது. மறுமையில 50,000 வருஷம் நிற்கப்படுவாங்க கேள்வி கணக்காக வேண்டி காஃபிர்கள். ஆனால் மூமின்களுக்கு எல்லாம் அசர்லேருந்து மகரிபுல நேரம் வரைக்கும் எல்லாம் கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்க்கணும். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு கடுமையான அந்த அஹ்வால்களில் மனிதர்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் போது எல்லோரும் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வருவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொன்னோன்னே அலைக்கும் பி ஆதம், ஆதம் எப்படி பார்ப்போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மக்களும் வருவாங்க. ஃபயத்தூன ஆதம் ஃபயகூலுன லஹு யா ஆதம் அன்த அபுல் பஷர் خلقக்கல்லாஹு பியதிஹி ونفخ فيك من روحه وأمر الملائكة تسجدوا لك. ஆதமே, அல்லாஹ் உங்களை மனித குலத்தின் தந்தையாக ஆக்கினான். அல்லாஹ் தன்னுடைய முபாரக்கான கையால் உங்களை படைத்தான். அல்லாஹ் தன்னுடைய ரூஹிலிருந்து உங்களுக்கு ரூஹை ஊதினான். மலக்குமார்களை உங்களுக்கு சஜதா செய்யும்படி அல்லாஹ் ஏவினான். எனவே நீங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கை கேட்கும்படி பிரார்த்தியுங்கள் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்பாங்க. எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான், நம்ம இருந்தால் நினைவுடலுக்காக வேண்டி சொல்கிறேன். ஒன்னே பாருங்க, இவங்க நிலைமையை பாருங்க. அலா தரா இலாமான் நஹ்னு ஃபீஹி, நாங்கள் என்ன நிலைமையில இருக்கோம் நீங்கள் பார்க்கலையா, கொஞ்சம் பார்த்து எங்கள் கருணை செஞ்சு அல்லாட்ட கேள்வி கணக்கு கேட்க வைங்களேன் அப்படின்னோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, இன்ன ரப்பி கத் கலபல் யௌம கலபன் லம் யகலப் கப்லஹு மித்லஹு வலம் யகலப் மித்லஹு பஅதஹு.
அல்லாஹ் கடுமையான கோபத்துல இருக்கான். எப்படிப்பட்ட கோவம்? இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அந்த அளவுக்கு கோவப்பட்டது கிடையாது, இதுக்கப்புறம் அல்லாஹ் அதுக்கப்புறம் கோவப்பட போறது கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான கோவத்துல அல்லாஹ் இருக்கிறான். பொதுவாகவே ஒருத்தவங்க கோவமா இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் பேச எல்லாருக்கும் பயமா இருக்கும். அது மாதிரி சொல்றாங்க, அல்லாஹ் கடுமையான கோபம், மக்களுடைய பாவத்தை நினைச்சு பல விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் கோபமாக்கிட்டு கடுமையான கோபத்துல அல்லாஹ் இருக்கிறான். இப்ப நான் அல்லாஹ் போய் பேச முடியாது. இது நான் என்ன செஞ்சிருக்கேன்? நஹானி அனி ஷஜரதி ஃபஅஸைதுஹு. அல்லாஹ் என்னை ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு நல்லா ஏவி இருந்தான். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன். நப்சி நப்சி நப்சி, என் நிலைமை என்னாவும் தெரியலையே, என் நிலைமை என்னாவும் தெரியலையே, என் நிலைமை என்னாவும் தெரியலைன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுகா மூயிலா கைதி, என்னை விட்டு பேருங்க, வேற எங்கேயா போங்க, இதுகா மூயிலா நூஹின் பக்கம் போங்க 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 அப்படின்ட்டு பற்றி விட்டுருவாங்க. இப்ப எல்லா மக்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, யா நூஹ் இன்னக அன்த அவ்வல் ருசுலி இலா அஹ்லில் அர்த் வகத் சம்மாக்கல்லாஹு அப்தன் ஷகூரா இஷ்ஃபா லனா இலா ரப்பிக. அல்லாஹ் உங்களுக்கு அபுதுன் ஷகூர், நன்றியுள்ள அடியான்னு பேர் வச்சிருக்கிறான். நீங்க தான் ரசூல்மார்கள்ல முதலாம் அவர்கள். நபி வேற ரசூல் வேலை பாடத்துல அதிகமா படிக்கணும். நபி அவங்க யாரு, ரசூல்லாம் யாருன்ட்டு. அப்ப முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஒரு நபி வந்து ரசூலா இருக்க முடியாது, ஒரு ரசூல் நபியா இருக்கணும். அப்ப முதல் ரசூல் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தவங்க எல்லாருமே ரசூல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல், அவங்களுக்கு சட்டத்திட்டம் புது சட்டத்திட்டம் வந்துச்சு, புது வேதம் வந்துச்சு. அவங்க கூட இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி. ஒரு நபி ரசூல் ஆக முடியாது, ஒரு ரசூல் நபியா இருக்கலாம். அப்ப முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாஹ் அவங்க அபுதான் ஷகூரான்னு பேர் வச்சிருக்கான், நன்றியுள்ள அடியான்னு பேர் வச்சிருக்கான். எனவே எங்க விஷயத்துல அல்லாஹ்ட்ட ஷஃபா செய்யுங்களேன், மறுமையினால இந்த கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்களேன்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. அதே வார்த்தை, இன்ன ரப்பி கத் கலபல் யௌம கல்பன் லம் யதஹப கப்லஹு மிஸ்லஹு வ லம் யகலப் பஅதஹு மிஸ்லஹு. என்னுடைய இறைவன் இன்றைய நாளிலே கடுமையான கோபத்தில் இருக்கிறான். அவன் இதற்கு முன்னாலும் இவ்வாறு கோபப்பட்டதில்லை, இதற்கு பின்னாலும் இவ்வாறு கோபப்பட போவதில்லை. எனவே இன்னஹு கத் கானத் லீ தஅவத்துன் தஅவதுஹு அலா கௌமி. அல்லாஹ் எனக்கு ஒரு இதை கொடுத்தான், தாவத், ஒரு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா. என்னுடைய கூட்டத்துக்கு எதிராக நான் துவா செஞ்சுட்டேன். இன்னொரு ரிவாயத்துல என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டி நான் துவா செஞ்சுட்டேன், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டேன். நப்சி நப்சி நப்சி, என் ஆத்மாவே என்னுடைய நிலைமை என்ன, என் நிலைமை என்ன, என் நிலைமை என்ன அப்படின்ட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இதுகமோ இலா கைரி, என்னை விட்டு போயிருங்க, வேற பக்கம் போங்க, இதுகமோ இலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மக்கள் எல்லாம் போவாங்க. போய் சொல்லுவாங்க, யா இப்ராஹிம், நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அந்த நபியுல்லாஹ் வ கலீலுஹு மின் அஹ்லில் அர்தி. நீங்க அல்லாஹ்வுடைய நபி, பூமியில அல்லாஹ்வால் நேசரா இருக்கப்பட்ட சிறந்த மனிதர் நீங்க. இஷ்ஃபா லனா இலா ரப்பிக, உங்களோட ரப்போட விஷயத்துல எங்களுக்கு ஷஃபாத் செய்யும்படி கேளுங்களேன் அப்படின்னு மக்கள்லாம் கேட்டுக்கொண்டோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை, இன்ன ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு, அல் யௌம கல்பன் ஷதீதா லம் யகதிபு கப்லஹு மிஸ்லஹு வலன் யகதிபு பஅதஹு மிஸ்லஹு. என் ரப்பு கடுமையான கோபத்துல இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் இப்படி கோபத்துல இருந்ததுல இதுக்கப்புறம் அவன் கோபத்துல இருக்கிறது கிடையாது. நான் அல்லாஹ்ட்ட 3 பொய்கள் சொல்லிட்டேன். எனவே நப்சி நப்சி நப்சி, அந்த 3 பொய் என்னென்ன சொன்னா டைம் ஆயிரும். அப்போ தன்னுடைய பாவத்தை அவங்க நினைவு கூறுவாங்க. இது பாவம், நபிமார்கள் பாவத்தோட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றால் மக்கள் படிப்பினை பெறணும், மக்களுக்கு இந்த விஷயத்துல பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வால ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அப்ப நபிமார்கள் பாவம் விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க தானே. எல்லா நபி தன்னுடைய பாவத்தை சொல்லி காமிக்காங்கன்னு சொல்றீங்களே, நபிமார்கள் பாவத்தோட்டு பாதுகாக்கப்பட்டவங்க தானே. அப்படின்னா நபிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்கு இதை மாதிரியான விஷயம் நடந்தா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறை தான் இது. அப்ப தன்னுடைய அந்த 3 பொய்யை சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இதுகபோ இலா கைரி, என்னை விட்டு போயிருங்க, வேற ஆள்கிட்ட போங்க, இதுகபோ இலா மூசாட்ட போங்கன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்பாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க யாரு? அந்த ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். ஃபதலக அல்லாஹு பிரிசாலாத்திஹி வ பிகலாமிஹி அலன் நாஸ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டும் தன்னுடைய பேச்சை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியப்படுத்த கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசக்கூடிய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாஹ் எவ்வளவு செலவுப்படுத்திருக்கானே, எங்க விஷயத்துல நீங்க அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்யும்படி கேளுங்களேன். மூசான்னு சொல்லிடுவாங்க, என்னுடைய ரப்பு கடுமையான கோபத்துல இருக்கிறான். இதுக்கு முன்னாடி அவன் கோவப்பட்டது கிடையாது, இது மாதிரி இதுக்கு பின்னாடி அவன் கோவம் போறது கிடையாது. எனவே நானும் ஒரு பாவம் பண்ணியிருக்கிறேன், ஒரு மனிதரை தவறுதலாக கொண்டு இருப்பேன். அதோடைய வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியும். மதியனுக்கு போகும்பொழுது தவறுதலாக ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால.
அதனால என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியல. இதுஹபு இலா கைரி இதுஹபு இலா ஈசா, என்னை விட்டு போயிருங்க, ஈசாட்ட போங்க. ஈசா எல்லா மக்களும் வரும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, யா ஈசாவே அந்த ரசூலுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தீர்கள். இன்னும் அல்காஹா இலா மரியம் ரூஹும் மின், அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல உங்களை ஊதுனா, ஜிப்ரீல் உங்களை கொண்ட அல்லாஹ்வுடைய ரூஹ் நீங்க. அல்லாஹ் உங்கள குழந்தையிலே பேசக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், தொட்டிலே பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். எனவே எங்களுக்கு ஷஃபாத் செய்யும்படி அல்லாஹ்ட்ட கேளுங்க, இவ்வளவு சிறந்த மனிதரா நீங்க இருக்கீங்கன்னு ஈசாசம் சொல்லிடுவாங்க. இதுஹபு இலா கைரி, என்னை விட்டு போயிருங்க. இதுஹபு இலா முஹம்மது ஸல்லல்லாஹு விட்டு போங்கன்றாங்க. உடனே எல்லா மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா மக்கள் நபிமார்கள் எல்லாரும் நபிசாசம் வந்து நிற்பாங்க. நபிசாசம் பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், வஹாத்தமுல் அம்பியா, நபிமார்களின் இறுதி முத்திரை, வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய முன் பாவத்தை பின் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே. இஷ்ஃபா இலா ரப்பிக, அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரே எங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்ட்ட ஷஃபாத் செய்யுங்களே அப்படின்ட்டு மக்கள்லாம் கேட்பாங்க. நபிசாசம் அவங்க என்ன செய்வாங்க, மற்ற நபிமார்கள் மாதிரி சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நபியோடைய மகாம தெரியும்னா, உண்மைக்குமே மறுமையில பார்த்தா தான் நபியோடைய மகாம என்னன்னு தெரியும். நம்ம ஈஸியா முகமது ஸல்லல்லாஹு சொல்லிட்டோம். உண்மையா நபியோர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காங்க மறுமையில தான் தெரியும். எல்லா நபிமார்களுடைய கூட்டம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமை வரை வரக்கூடிய எல்லா நபிமார்கள் மனிதர்கள் எல்லாம் நபிசாசம் வந்து நிற்பாங்க. அப்ப நபிசாசம் அவங்க அப்பதான் நபியோர்களுடைய மகாம் நிறைய பேருக்கு தெரியும், அல்லாஹ் எந்த அளவுக்கு நபி உயர்த்தி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. உடனே நபிசாசம் அவங்க என்ன செய்வாங்க, ஃபன்தலக ஃபாத்தி தஹ்தல் அர்ஷ், நான் உடனே நடந்து போய் அர்ஷுக்கு கீழே ஃபஅகஉ சாஜிதா, சஜிதால விழுந்துருவேன். நபிசாசம் சொல்றாங்க, அர்ஷுக்கு கீழே போய் சஜிதாலே இப்போ பல நாட்கள் அல்லாஹ் நாடுகின்ற வரைக்கும் அல்லாஹ் இந்த சஜிதாலே போட்டிருப்பான். அந்த சஜிதால இருந்து அல்லாஹ் அலைஹி மின் மஹாமிதிஹி வ ஹுஸ்ன தனாயி அலைஹி, பிறகு அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல சில புகழ் வாக்கியங்களை ஒதுக்கி வைப்பான். இதுக்கு முன்னாடி யாருமே அல்லாஹ்வுடைய புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட புகழ் வாக்கியங்களை அல்லாஹ் எனக்கு சஜிதால இருக்கும்போது ஒதுக்கி வைப்பான். அந்த புகழ் வாக்கியங்களை கொண்டு அல்லாஹ்வை நான் புகழ்வேன். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ரஅஸக், உங்க தலையை உயர்த்துங்கள், சல் துஅத, நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா, நீங்க ஷஃபாத் செய்யுங்கள். ஷஃபாத் வந்துட்டா முக்கியமான பாடம். ஷஃபாத் செய்யுங்கள், ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும். ஃபர்ஃபா ரஅஸி, பிறகு என்னுடைய தலையை உயர்த்துவேன். பிறகு நபிசாசம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க பாருங்களேன், உம்மதி யா ரப், எவ்வளோ உம்மத் வந்திருந்தாலும் நபியவர்கள் நம்மளை கேட்பாங்க. எல்லா நிலையிலும் நபியவர்கள் நம்மளை யார்ட்டையும் விட்டு கொடுக்கல. உம்மத்தி யா ரப், என்னுடைய ரப்பே, என் உம்மத்துடைய நிலைமையை பார்த்தா என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்ன, அந்த நிலையிலையும் உம்மத்தை நினைச்சு கவலைப்படுவாங்க. உம்மத்தி யா ரப் ஃபயுகால் யா முஹம்மத் அத்கில் மின் உம்மத்திக மன் லா ஹிசாப அலைஹிம் மினல் பாபில் ஐமனி மின் அப்வாபில் ஜன்னா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்துல சில பேர் கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புவோம். 70,000 மக்கள். அது 70,000 மக்கள் மட்டும்தானா, அது யாரு அப்படின்னு கருத்து வேறுபாடுக்கு சஹாபாக்கள் அதே மாதிரி ஒவ்வொரு பேரும் 70,000 கூட்டு போவாங்க. இப்படி பல ரிவாயத்துகள் இருக்குது. அப்ப சில மனிதர்கள் சொர்க்கத்துக்குள்ள கேள்வி கணக்கின்றி போவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்க சொர்க்கத்துல அனுப்புங்க அப்படின்ட்டு அல்லாஹ் நபிசாசம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்பான். சொர்க்கத்துடைய வாசல் என்பது ஒரு வாசல், ஒரு 2 வாசலுடைய அளவு என்பது, ஒரு ரூமுடைய அளவு சொல்றாங்கல்ல, கதவு, அந்த கதவு ஒரு எண்டுல இருந்து இன்னொரு 2 என்பது எது வரைக்கும் இருக்குன்னா, பைன மக்கா புஸ்ரா, மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம். எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய வாசல் ரொம்ப விசாலமானதா இருக்கும். வாசல் விசாலமானதா இருந்தா, இப்போ உதாரணமா நம்ம வீடுகள்ல எல்லாம் வாசல்ல 3 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் நுழைய முடியாது, ஒவ்வொருத்தரால வர முடியும். ஆனா சொர்க்கத்துடைய வாசல் என்பது மக்கால இருந்து புஸ்ராங்கிற இடம் வரைக்கும் உள்ள அளவுக்கு மிக நீண்டதா இருக்கும். பல பேர் ஒரே நேரத்தில் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இந்த 70,000 குறிப்பிட்ட நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. அப்ப இந்த ஷஃபாத் முதல் வகையான ஷஃபாத். நான் எத்தனை ஷஃபாத் சொன்னேன்? 5 ஷஃபாத். சுருக்கமா சொன்னா 5 ஷஃபாத் இருக்கு. முதலாவது ஷஃபாத் கேள்வி கணக்கை கேட்பதற்காக வேண்டி உள்ள ஷஃபாத் நபிசாசம் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இது பேர் ஷஃபாத்துல் உதுமா, பெரிய ஷஃபாத்துன்னு பேரு. இதா நபிசாசம் அவங்க கேள்வி கணக்குக்காக வேண்டி ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஷஃபாத் செய்வாங்க. அது மூமின்களுக்கும் உண்டு, அதுல காஃபிர்கள் இருப்பாங்க, முனாஃபிகள், எல்லாருக்கும் பொதுவான ஷஃபாத் இது. ஷஃபாத்துல் உதுமா, பெரிய ஷஃபாத், நபிசாசம் அவங்களுக்கு மட்டும் உள்ள குறிப்பான ஷஃபாத். ரெண்டாவது வகை ஷஃபாஅத்துஹு ஃபீ துஹூலி ஜமாஅத்தி இலல் ஜன்னதி பிகைரி ஹிசாப். கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்குள்ள நுழைவதற்காக வேண்டி நபிசாசம் ஷஃபாத் செய்வாங்க. இது நபியவர்களுக்கு மட்டும் உள்ளது. நபியோடைய உம்மத்துல 70,000 பேர் கேள்வி கணக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு ரிவாயத் வருது புகாரில. அப்ப
அப்போ அந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஷஃபாத்து, இது நபி அவர்கள் மட்டும் உள்ள ஷஃபாத்து. இது 2வது வகையான ஷஃபாத்து. நன்மை செஞ்சிருப்பாங்க, கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்து, எல்லாரும் எல்லாம் கேள்வி கேட்டு சொர்க்கத்துக்கு போவாப்பா. சில பேர் கேள்வி கணக்கின்றியே பார்த்த உடனே இவன் போட்டு சொர்க்கத்துக்கு போட்டோம், அந்த மாதிரி அல்ல அவங்க அந்த கூட்டத்தில் அந்த நம்மளையும் ஆக்கி வைப்பானாங்க. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கின்றி போகக்கூடியதுக்காக வேண்டி நம்ம ஷஃபாத் செய்வாங்க. இது 2வது ஷஃபாத். 3வது வகை ஷஃபாத்து, ஷஃபாத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜமாஅத்தி இஸ்தஹக்குன் நார், நரகம் கடமையாக்கப்பட்ட, நரகம் என்று உறுதி செய்யப்பட்ட சில மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாத் செய்வாங்க. ஃபயஷ்ஃபஉ லஹும் ஃபலா யதுகுலூனஹா பல் யதுகுலூனல் ஜன்னah, அவங்க நரகத்துக்குள்ள போயிருக்க மாட்டாங்க, இவங்களாம் நரகம் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டுரும் கேள்வி கணக்கு முடிஞ்ச உடனே. அந்த மனிதர்கள் நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நபி அவர்கள் ஷஃபாத் செஞ்சு அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. இது 3வது வகை. இது ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸ்கள் இருக்குது, சொன்ன நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்லப்படுது. அடுத்து 4வது வகையான ஷஃபாத்து ஃபீ ஜமாஅத்தின் தஹலுன் நார், நரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க சில மனிதர்கள், அந்த நரகத்துல நுழைஞ்ச மனிதர்களுக்காக நபிசல்லல்லாஹு ஷஃபாத் செய்வாங்க. வருது இல்ல, யாருடைய உள்ளத்துல கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்குதோ அவர் நரகத்திலிருந்து வெளியாக்க நல்லா சொல்லுவான். பிறகு நபிசல்லல்லாஹு சஜதால விழுவாங்க, துவா செய்வாங்க. யாருடைய உள்ளத்துல அதோட கம்மியான அளவு ஈமான் இருக்கோ அவங்க நரகத்திலிருந்து வெளியாக்குங்க. எப்படி ஒன்னொன்னா சொல்லி, யார் களிமா மட்டுமா சொல்லியிருப்பாரோ, எந்த அமலும் செய்யல, களிமாவும் உள்ள பூராமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவரே நரகத்தில் அப்படின்னு சொல்லப்படும். நபிசல்லல்லாஹு அவங்க துவானால அவங்களும் நரகத்திலிருந்து வெளியாக்கிடுவாங்க. அப்ப நரகத்துக்குள்ள நுழைஞ்ச மனிதர்கள் நபியோருடைய ஷஃபாத்தால பாவத்தின் காரணமா நரகத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க, அந்த நரகத்தில் போட்டுருவான். நபியோருடைய ஷஃபாத்தால அவர்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவாங்க. இது எத்தனாவது வகை ஷஃபாத்து? 4வது வகை ஷஃபாத்து. நபிசாசம் அவர்களுக்கும் உண்டு, பிற நபிமார்களும் ஷஃபாத் செய்வாங்க தன்னுடைய உம்மத்துக்கு. சில அவுலியாக்கள், இறைநேச செல்வர்கள் தன்னுடைய ஹபீபுகளுக்கு ஷஃபாத் செய்வாங்க. குர்ஆன் ஷஃபாத் செய்யும், மலக்குமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் நாளைக்கு மறுமையில ஷஃபாத் செய்யும். இதெல்லாம் நரகத்துக்கு போனவங்க மறுபடியும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஷஃபாத். இது நபிசாசம் அவங்களும் செய்வாங்க, பல நபிமார்களும் செய்வாங்க, அவுலியாக்களும் செய்வாங்க. இது நான் முன்னாடி சொல்ல என்ன ஷஃபாத் நபிசாசம் அவங்களுக்கு மட்டும் உள்ளது. ஷஃபாத்தில் உலகமா கேள்வி கணக்கில் கேட்கப்படக்கூடிய அந்த ஷஃபாத் நபிசாசம் அவங்களுக்கு மட்டும் குறிப்பா உள்ளது. அதே மாதிரி சொர்க்கத்துல கேள்வி கணக்கின்றி செல்லக்கூடிய அந்த ஷஃபாத்து நபிசாசம் அவங்களுக்கு மட்டும் உண்டு. 3வது நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட மக்களை சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஷஃபாத் நபிசாசம் அவங்களுக்கு மட்டும். 4வது ஷஃபாத் நரகத்துக்கு போனவங்களை நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு போகணும் நபிசாசம் அவங்களுக்கு உண்டு, பிற நபிமார்களுக்கு உண்டு, அவுலியாக்களுக்கு உண்டு. அடுத்து நம்ம அஜூரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செய்யறாங்க. 5வது வகை ஷஃபாத்து காஃபிர்களுக்கு நபியோருடைய ஷஃபாத்து. சொர்க்கத்துல சில பேர், நரகத்துல சில பேர் வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு வேதனையை குறைப்பதற்காக வேண்டி ஷஃபாத் நபியவங்க செய்வாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா ஃபலா யுகஃபஃபு அன்ஹும், அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அந்த காஃபிர்களுக்கு வேதனை? காஃபிர்கள் எல்லாமே நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்க, காலிதீன ஃபீஹா, நிரந்தர நரகம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வேதனை குறைக்கப்பட மாட்டாது நல்லா சொல்றான். ஆனா நபி அவர்களின் ஷஃபாத்தால வேதனை குறைக்கப்படும் வருது ஹதீஸ்ல. 2 இமாம்கள் விளக்கப்படுத்துறாங்க. குஃபருடைய தண்டனை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனை இருக்கலாம். குஃபருடைய தண்டனை நிரந்தர நரகம், இது அவங்களுக்கு வேதனை குறைக்கப்படாது. வேற வேற பாவங்கள் செஞ்சிருப்பாங்கல்ல, தொழுகை விட்டுருப்பாங்க, அவங்க முஸ்லீம் இல்ல, தொழுகை விட்டுருப்பாங்க, ஜக்காத் விட்டுருப்பாங்க, இது மாதிரியான பாவங்கள் நபியோட ஷஃபாத்தின் காரணத்துல அந்த வேதனை குறைக்கப்படும். சில காஃபிர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு நபியோட ஷஃபாத்து கிடைக்கும். காஃபிர்கள் சிலர் நல்லவங்களா இருப்பாங்க. உதாரணமா அபூ தாலிப் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலையும் நபி அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பல வகையில உதவி செஞ்சாங்க, அரணா இருந்தாங்க. நரகத்துல மிக கடுமையான வேதனை, ரொம்ப கம்மியான வேதனை யாருக்கு கொடுக்கப்படும்? குறைவான வேதனை கொடுக்கப்படும்னா, ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும். 2 செருப்புகள் அவர் அணிஞ்ச உடனே அவருடைய மூளை உருகி அவர் மூக்கு ஓடியா வந்துடும். இதுதான் நரகத்துல ரொம்ப கொடுக்கக்கூடிய குறைவான தண்டனை. அது யாருக்குன்னா அபூ தாலிப் அவங்களுக்கு. நபிசாசம் அவங்க எவ்வளவோ சொன்னாங்க ஈமானை ஏற்றுக்கொள்ளும்படி. அவங்க கூட இருந்த அந்த நண்பர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அல்லாஹ் அவங்க நசீப் கொடுக்கல, அவங்க ஈமானை ஏற்றுக்கல. அதன் காரணத்தினால அவங்க நரகத்துல இருப்பாங்க. நரகத்துல அவர்கள் குறைவான வேதனை கொடுக்கப்படுவாங்க. அப்ப வேதனை குறைப்பதற்காக குஃபருடைய வேதனை அவங்களுக்கு இருக்கும், மற்ற பாவங்களோட வேதனை குறைப்பதற்காக நபிசாசம் அவங்க காஃபிர்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க. இது 6வது வகையான ஷஃபா. 5வது வகையான ஷஃபாத்து. இந்த 5 வகையான ஷஃபாத்தை இதோட ஷரங்களை போடுறாங்க. அப்ப இவ்வளவு ஷஃபாத்துகள் நபிசாசம் அவங்க செய்வாங்க. ஹுவல் ஹபீபு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அல் ஹபீப், நேசத்திற்குரியவர்கள். அல்லது அவர்கள் எத்தகையவர் என்றால் துர்ஜா ஷஃபாத்து, அவருடைய ஷஃபாத்து ஆதரவிக்கப்படும். லிகுல்லி ஹவுலி மினல் அஹ்வால், ஒவ்வொரு கடுமையான நேரங்களிலிருந்து கடுமையான நேரத்திற்கு. அல் முக்தஹிமி, திடீரென்று வரக்கூடிய அந்த வேதனைகள்ல எல்லா நிலையிலையும் நபியர்களுடைய ஷஃபாத் ஆதரவிக்கப்படுமே, அப்படிப்பட்டவங்க ஆசிரியர். பைத்து புரியுதா பாருங்க. ஹுவல் ஹபீபுல்லதி துர்ஜா ஷஃபாஅத்துஹு
لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இன்னைக்கு பார்த்த பைத்து அது நப்சாசன் அவங்களுடைய புகழ் சம்பந்தமாக இருந்துச்சு. அந்த 4 பைத்து உங்களுக்கு முன்னாடி இப்போ ஓதி காமிக்கப்படுது. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பொருள் சொல்லுங்கள். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. وكيف تدعو إلى الدنيا ضرورة من لولاه لم تخرج الدنيا من العدم. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. نبينا الأمير الناهي فلا أحد أبر في قولي لا منه ولا نعم. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. பைத்துடைய சுருக்கமான பொருளை பார்ப்போம். وكيف எவ்வாறு ததுஉ அழைப்பார், இலத்தில் மீள்வார் தேடுவார், இலத் துன்யா துன்யாவின் பக்கம் அவர்கள் எவ்வாறு சாய்வார்கள். தரூரத்துமன் கடுமையான தேவை கொண்ட அந்த ஒருவர் நபிசாசம் அவர்கள் எவ்வாறு துன்யாவின் பக்கம் சாய்வார்கள் தேடுவார்கள். ஏனென்றால் லவ்லாஹு அவர்கள் இல்லை என்றால் லம் துஹரஜ் வெளியாக்கப்பட்டிருக்காது. அது துன்யா துன்யா என்பதே வெளியாக்கப்பட்டிருக்காது. மினல் ஆதமீம் இல்லாமையிலிருந்து துன்யாவை வெளியாக்கப்பட்டிருக்காதே. அப்படிப்பட்ட மனிதர் எவ்வாறு துன்யாவின் பக்கம் கடுமையான தேவையுடைய வந்த மனிதர் துன்யாவின் பக்கம் எவ்வாறு சாய்வார். அடுத்த பைத் பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்ட அவர்கள் சய்யிதுல் கௌனைனி வானம் பூமி உண்மை மறுமையின் தலைவர். மேலும் அஸ்ஸகலைனி ஜின்கள் மனிதனுடைய தலைவர். ஒல் ஃபரீகைனி 2 பெருங்கூட்டத்துடைய தலைவர். மின் அரபின் ஒமின் அஜமி அரபு அஜம் என்று சொல்லக்கூடிய 2 பெருங்கூட்டத்துடைய தலைவர். ஜின் கூட்டத்து மனிதனுடைய தலைவர். இம்மை மறுமை வான பூமியுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபியுனா எங்களுடைய நபி அல் ஆமிரோ ஏவுகிறார்கள், அந்நாஹி தடுக்கிறார்கள், தீமையான விஷயத்தை நன்மையான விஷயத்தை ஏவி தீமையான விஷயத்தை தடுக்கிறார். பல அஹதுன் யாருமே இல்லை அபர்ரமி உண்மையானதாக ஃபீ கௌலி வார்த்தையிலே லா லா என்ற வார்த்தையிலும் சரி மின்னும் அதிலிருந்து வலா நஅமி நஅம் என்ற வார்த்தையிலும் சரி லா என்ற வார்த்தையிலும் சரி ஆம் இல்லை என்ற வார்த்தையில் கூட மிக உண்மையாக நேர்த்தியானவராக சொல்லக்கூடியவராக நபி அவர்களை தவிர யாரும் இல்லை. அவர்கள் நன்மையான விஷயத்தை ஏவுகிறார்கள், தீமையான விஷயத்தை எங்களுடைய நபி தடுக்கிறார்கள். அடுத்து கடைசி வைத்து ஹுவல் ஹபீபு அவர் எத்தகையவர் என்றால் அல் ஹபீப் நேசமானவர், நேசிக்கப்படக்கூடியவர், நேசிக்கப்படக்கூடியவர். அல்லது அவர்கள் துர்ஜா ஆதரவைக்கப்படுமே ஷஃபாத் உங்களோட ஷஃபாத் ஆதரவைக்கப்படுமே அப்படிப்பட்ட நேசர். லிகுல்லி ஹவுலி மினல் அஹ்வால் அல் முக்தஹிமி திடீரென்று பயங்கரமான ஏற்படக்கூடிய மறுமையுடைய ஒவ்வொரு நிலைமைகளிலும் பயங்கரத்திலும் யாருடைய ஷஃபாத் ஆதரவைக்கப்படுமோ அப்படிப்பட்ட நேசராகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் சொல்றாங்க. எனவே நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த மக்களோடு அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபியவர்கள் ஏவிய விஷயத்தை செய்து நபியவர்கள் தடுத்த விஷயத்தை விட்டு தடுக்கக்கூடியவராக தவிர்த்திருக்கக்கூடியவராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நபியவர்கள் எவ்வாறு எந்த நிலையிலும் துன்யாவின் பக்கம் போகவில்லையோ அந்த நிலைமையை உயர்ந்த நிலைமையை ஜுஹுதுடைய நிலைமையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. ஈருலக தலைவர், இம்மை மறுமையின் தலைவர், அரபி அஜமியின் தலைவர், ஜின் மனிதனுடைய தலைவர் அவர்களுடைய ஷஃபாத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.